ஹாய்கள் வணக்கம். சஞ்சிட்டு மிக்கி நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னது மட்டுமா நகரில் வவுனதீப் பிரதேச இலக்கத்தில் ஊராசேரின்னு ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். ரைட், ஓகே. வீக்கே சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுடைய அன்பான இனிய மகிழ்ச்சிகரமான தருணங்களில் எங்களையும் இணைச்சு கொள்றதுக்கு நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸ் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் அன்பான உறவுகளுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட், ஓகே. இன்றைக்கி காதல் 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 என்றாலே அழகு தானே யாருன்ற மாதிரி நிலுவன்றபடி இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய வருங்கால மனைவி அன்பான காதலி எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்கள்லாம் சொல்லியிருக்காங்க. காதலுடைய ரகசியம் வேணும்னு சொல்லி வாங்க பார்ப்போம். வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. சாரே சாரு யாரு ரால பிரபு தோய் அள்ளி அள்ளி குட்டு ரால பிரபு தோய். சாரே சாரு யாரு ரால பிரபு தோய் அள்ளி அள்ளி குட்டு ரால பிரபு தோய். வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. பர்த்டே யாருன்னு தெரியுமோ? அவரை இருக்குமா? கேட்டு பாப்பா வேணே, நீங்களே கேட்டு பாருங்க. ரைட், வணக்கம் பிரதர். நான் வீக்கே சர்ப்ரைஸ் சொல்லியிருந்த வாரம். ரைட், ஓகே. உங்களோட பேர்? சுதர்ஷன். ரைட், ஓகே. சுதர்ஷனுக்கு நீங்கள் எத்தனை வயசு பிறந்த நாள்? 24 வயசு. இப்போ தான் 24 வயசு பிறந்தநாள். ரைட், ஓகே. நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸ் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்கி மாமா திரும்ப ஒரு விஷ் பண்ணுங்க பார்ப்போம். விஷ் பண்ணிவிட்டு மிக்கி மாமா உங்களுக்கு பலூன் ஒன்று கொண்டு வந்திருக்காரு, உங்களுக்கு தருவாமன்னு சொல்லி. ரைட், ஓகே. அதே போல் உங்களுடைய 24 வயசு பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி உங்களுக்கு அன்பான உறவுகள் சில பேர் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் சொன்ன விஷயம் கொண்டு நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்களாம். ஸோ எங்கள்கிட்ட மிக்கி மாமாவோட சேர்ந்து ஒரு சின்ன டான்ஸோடு நீங்கள் தரணுமான்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக்கி மாமா ரெடி தானே நீங்கன்னு? ஓகே. ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு. டக்கமா தாக்கு தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு. டக்கமா தாக்கு தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. என்னையா சொல்ல வர எப்பவும் சொல்ல வர இல்லாத என் இடுப்பில் எங்க நீயும் கிள்ள வர. ரைட், ஓகே பிரதர். நாங்கள் மீண்டும் வீக்கே சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட், ஓகே. உங்களுடைய 24 வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி சில உள்ளங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சிருக்காங்க, நாங்கள் சொல்லியிருக்கிறோம். யாராவது கெஸ் பண்ணுறீங்க? யாரா இருக்கு? தாங்க முடியலையே. அம்மாவா இருக்குமோ? ஆனால் அம்மா செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியல. நீங்கள் அம்மாட்ட ஒரு வாட்டி கேளுங்க பார்ப்போம். அம்மா இல்லாட்டி அக்கா இல்லாட்டி தம்பி இல்லாட்டி அப்பா அதெல்லாம் சொல்லல. அது நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள். ஓகே, ரைட். உங்களுக்கு ஒரு க்ளூ ஒன்று தாரன். ஒரு 2 பேர் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிளம்ப செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? 2 பேருன்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? அக்காவும் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அக்கா நிற்கிறாங்களா பக்கத்தில்? அக்காவை பக்கத்தில் கூப்பிடுவோமா? நாம் கூப்பிட்டு அக்காட்டே கேட்போம். நாம் டிரெக்டாக அக்கா செஞ்சுருப்பாங்க. நான் சொல்லி சரியோ அக்கா வாங்க பார்ப்போம். உங்களோட தம்பிக்கு பக்கத்தில் ரைட், ஓகேக்கா. நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸ் சொல்லி ஆரம்பிக்கா தம்பி 24 வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி தம்பிக்கு நீங்கள் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி தம்பி சொல்கிறார். நீங்கள் அப்படி எதுவும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துறீங்களோ? இல்லை. ரைட், ஓகே. இப்போ அக்கா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்றுமே தரையில்லை. அப்போ வேறு யாராக இருக்கும்? அம்மாவா இருக்குமா? ஷூரா? ரைட், ஓகேப்பா. உங்களுக்கு அழகான கிஃப்ட்கள் இருக்குது தானே. நம்ம ஒரு கிஃப்டாக பார்ப்போம். ஒரு கிஃப்டாக பார்த்துட்டு யார் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தந்துருப்பாங்கன்னு சொல்லி நம்ம லேட்டாக கண்டுபிடிக்கும். ஓகே. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு அழகான கேக் கொண்டு தந்துருக்குறாங்க. ரைட், அழகான கேக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். வரலாம் போகலாம். வித்தியாசமாக இருக்குது தானே கேக். கேக்கில் என்ன அடிச்சிருக்கிறாங்க? ஏதோ ஒரு நேம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேக்கில். நிலுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிலுன்னு சொன்னால் யார்?
நீங்கள் தான். உங்களை வந்து சோட்டா ஸ்வீட்டா நிலுண்டு கூப்பிட்ற வேறு யார் இருக்கிறாங்க? வேறு யாராக இருக்கும்? வேறு யார் உங்களை நிலுண்டு கூப்பிடுவாங்க? லவ்வர் மோனியா. லவ்வர் வந்து இங்கே நிற்கிறாங்களோ? வெட்டிங் பண்ணிட்டீங்களா நீங்கள்? இல்லை, இங்கே நிற்கிறாங்களோ? எங்கே இருக்கிறாங்க? வீட்டை நிற்கிறாங்க. வீடுன்னு சொன்னால் எந்த இடம்? 38. அவங்க செஞ்சுருக்கலாமா? சில டைமில் சம்டைம்ஸ் செஞ்சுருக்கலாமே, ஆனால் அவங்களும் செய்யலை. ரைட், உங்களுக்கு க்ளூ ஒன்று தரேன். நான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்ளூ ஒன்று. உங்களுக்கு ஒரு போயர் ஆள் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? தந்தவர் தம்பி ஒருவேளை உங்களுக்கு சர்ப்ரைஸாகவும் கிஃப்ட் தரலாம்னு சொல்லி வச்சிருக்கலாம். சில டைமில் அப்படியும் இருக்கலாம். மிக்கி மாமா அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கலாமே. ஓமன் சொன்னால் எப்படி சொல்லுங்கள், இல்லைன்னு சொன்னால் எப்படி சொல்லுங்கள். ரைட், அப்போ மிக்கி மாமா சொல்கிறத பார்த்தா பிரதர் இங்கே இருக்கிற ஒரு ஆளாக தான் இருக்குமா உங்களுக்கு ஃபைனல் க்ளூ. இங்கே இருக்கிற ஒரு உறவு தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் க்ளூலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? அம்மா தான். ஆனால் அம்மா செய்யலை, வேறு யாராக இருக்கும்? அம்மா ஒரு வாட்டி நாம கூப்பிடுவோம். அம்மா ஒரு வாட்டி மகனுக்கு பக்கத்தில் வாங்க. அம்மாவுக்கும் நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸ் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட், உங்களுடைய மகன் 24 வயசு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி எங்களுக்கு வந்து அழகான கிஃப்ட் எல்லாம் தந்துருக்காங்க. மகன் சொல்கிறார் நீங்கள் தான் தந்துருப்பாங்களாம்னு சொல்லி. மகனுக்கு நீங்கள் கிஃப்ட் எதுவும் கொடுத்தீங்களோ? இல்லை. ரைட், ஃபைனல் க்ளூ உங்களுக்கு முடிஞ்சுது. அம்மா செய்யலை. ரைட், அங்கே அவங்களோட அண்ணா தம்பி செய்யலை, அக்கா செய்யலை. வேறு யார்? அவங்க தான். ரைட், ஓகே. உங்களுக்கு சாக்லேட்னு சொன்னால் பிடிக்குமா? அப்போ சாக்லேட்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற ஆள் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால். ரைட், ஓகே. உங்களுக்கு அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்காங்க. மிக்கி மாமா அதை கொடுங்க பாப்போம். மிக்கி மாமாவுக்கு தாரத்துக்கு விருப்பம் இல்லையா அவங்களுக்கு? ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் எல்லாம் தந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் ஏதாச்சும் செய்யத்தானே வேணுமே. அதுக்காக ஒரு சின்ன டான்ஸ் வந்துட்டாங்க எங்களுக்காக. ஒரே ஒரு ஸ்டெப். ஓகே மிக்கி மாமா, ஓகே ஒரு ஸ்டெப் சின்ன டான்ஸ் உண்டு. ஒரே ஒரு ஸ்டெப். இப்போ வந்து பாருங்கள், உங்களோட அன்பானவங்க வந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் தந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க சில டைமில் வந்து யோசிக்கலாம், பார்த்தீங்களா நம்ம கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்குறோம், நமக்காக ஒரு சின்ன டான்ஸ் தர இல்லைன்னு சொல்லி. அப்படி இல்லை டான்ஸ் தர கஷ்டமாக இருக்குது. ரைட், ஓகே ரைட், ஓகே பிரதர். அதே போல் உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது. மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். ரைட், ஓகே. நம்ம அந்த கிஃப்ட்டையும் பிரித்து பார்ப்போம். என்ன கிஃப்டாக இருக்கும்? அது கெஸ்ஸிங் இருக்கா உங்களுக்கு? ட்ரிங்காக இருக்கும். அப்போ யாரும் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு ட்ரிங்க் வாங்கி தருவோம்னு சொல்லி? இல்லை. அப்போ எப்படி சொல்கிறீங்க? ஏதோ பாக்ஸை பார்த்தா சின்ன இருக்கையா? ரைட், ஓகே. பிரித்து பார்ப்போம். ரைட், பிரதருக்கு வந்து அழகான மோதிரம் மட்டும் தந்திருக்கிறாங்க. மிக்கி மாமா உங்களுக்கு அந்த மோதிரத்தை வந்து போட்டு விடுவார். மிக்கி மாமா அந்த மோதிரத்தை போட்டு விடுங்க பார்ப்போம். ரைட், ஓகே பிரதர். உங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட் தந்துருக்காங்க. அழகான கேக் கொண்டு தந்துருக்காங்க, அழகான சாக்லேட் பாஸ் கொண்டு தந்துருக்காங்க, அதே போல் அழகான உங்களுக்கு மோதிரம் மட்டும் தந்துருக்காங்க. யாரா இருக்கும்? அம்மா. எப்படி சொல்கிறீங்க அம்மான்னு சொல்லி? அம்மா சொல்லியிருக்காங்களா ட்ரிங்க் போட்டோன்னு சொல்லி உங்களுக்கு தருவாங்கன்னு சொன்னாங்களோ? அம்மா. எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். அம்மா தர இல்லை உங்களுக்கு. ஒரு கெஸ்ஸிங் இல்லை, அந்த கெஸ்ஸிங்கில் வந்து அம்மா செய்ய இல்லை உங்களுக்கு அப்படின்னா. வேறு 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 யாராக இருக்கு? பிறந்தநாள் டைமில் வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறோம்னு நினைக்கிறேன். அப்படியோ? அம்மாவும் ரைட், ஓகே பிரதர். நாங்கள் மீண்டும் வீக்கே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்தநாள் தருணத்தில் நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. உங்களுக்கான இறுதி கிஃப்ட் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த கிஃப்ட்டை பார்த்து முடிய நீங்கள் கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு யார் இந்த சர்ப்ரைஸ்க்கெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த கிஃப்ட்டை நீங்கள் பார்க்கக்கூடாது, நாங்கள் மாத்திரம் தான் பார்ப்போம். நாங்கள் பார்த்துட்டு சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ரைட். வேறெதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும்
இன்னும் பார்த்திட நீங்கள் பார்க்கக்கூடாது. பட் அப்படியே திருப்பி எங்களுக்கு காட்டும். ரைட் ஓகே. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் செஞ்சவங்க வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்காங்க. ரைட் இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க யாருன்னு சொல்லி. ரைட் ஓகே. இப்போ பாருங்கள் பார்ப்போம் யாரா இருக்கு. இங்கே தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் தந்தவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? அதில் ஒன்று எழுதிருக்கு உங்களுக்கு, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நிலு இந்த போட்டு அங்கே 2 ஹார்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபைனல் ஷூரா. ஆனால் அது ஒரு போயிற ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அதில் உங்களோட தான் இருக்குது. உங்களோட தான் சேர்த்து இன்னொரு போயிற ஃபோட்டோ இருக்குது. அந்த போய் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் யார் சொல்லி சான்சல். ஆனால் இங்கே தான் இருக்கிறார். உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். எட்டி எட்டி பார்க்குறாரு. இல்லை ரைட் ஓகே. லவர் வந்து எங்கே இருக்கிறான்னு சொன்னீங்க? 38. உங்களோட லவர் பேர் அன்பு காதலிட பேர் மோனிகா. ரைட் ஓகே. உங்களுக்கு அழகான கவிதை ஒன்று வந்து எங்களுக்கு சொல்லட்டாமன்னு சொல்லி எங்கிட்ட சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கவிதை ஒன்றை வந்து நான் வாசிக்கிறேன். ஸோ இந்த கவிதையில் வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குதா, அந்த அர்த்தங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் வந்து பிரதிபலித்த அர்த்தங்களாமன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவிதை ஒரு தூரம் பார்ப்போம். இந்த கவிதை எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியோ? என்னவனே 5½ ஆண்டுகளாய் 1000 ஆசைகளை அடிமனதில் சுமந்து கொண்டு எனக்காக வாழும் என் உயிரே, நான் கனவிலும் நினைக்கவில்லை காலப்போக்கில் என் வாழ்க்கை உன் கையில் என்று இருந்தும் என்னை சிறையெடுத்தாய் உனக்காக நானாய். சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் சகித்து கொண்டு வாழும் உன்னது உறவு நீ. நீ எனக்காக எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கி இருக்கின்றாய். நான் உனக்காக என் உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டேன். என்ன பிரதர்? உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்களாம். சரியோ? அடுத்தது வந்து யார் என்ன சொன்னாலும் கலங்கி விடாதே, உன்னை கவனமாய் பார்த்து கொள்வேன் நான் கல்லறை செல்லும் வரை. மாறாத மனதோடும் மறக்காத நினைவோடும் மறையாத காதலோடும் மரணம் வரை உனக்காகவே எனது பயணம் தொடரும் என்ற கவிதையை போட்டுட்டு அங்கால எழுதியிருக்கிறாங்க. நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் மன நிம்மதியோடும் இறைவன் அருளோடும் 100 வயதை கடந்து வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன் அத்தான். ஹாப்பி பர்த்டே. அத்தான்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறப்ப உங்களோட வைஃப் இல்லை, வேறு ஒரு ஆள், உங்களோட மச்சால் தான் சொல்லியிருக்காரு. மச்சால் தான் உங்களோட வைஃப். ரைட் ஓகே பிரதர். உங்களுக்கு அழகிய 24 வயசு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி நிறைய உறவுகள் உங்களுக்கு சர்ப்ரைஸ்க்கெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் உங்களுடைய அன்பான அம்மா வந்து உங்களுக்கு அழகான மோதிரம் கொண்டு வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதே போல் வந்து உங்களுடைய வருங்கால மனைவி தற்போதைய காதலி உங்களுக்கான அழகான கவிதையோட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், சாக்லேட் பாஸ்கெட், கேக் தந்திருக்கிறாங்க. ரைட். உங்களோட அன்பான உறவுகளுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட்டில் அம்மாவுக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? அம்மா செய்வோம் எதிர்பார்த்தீங்களோ? அம்மா நீங்கள் சொன்னீங்களா அது கிஃப்ட் எதுவும் கொடுக்கணும்னு சொல்லி? இல்லை தானே? அப்போ எப்படி எதிர்பார்த்தீங்க அம்மா செய்வாங்கன்னு சொல்லி? அப்போ சாத்திரம் சொல்லலாம் ஐயா. ரைட் ஓகே. அம்மா செய்வாங்கன்னு தெரியுமானே? ரைட். அம்மாவுக்கு என்ன சொல்லிக்கொள்ள போறீங்க? அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. அம்மா ஒரு அக்கௌண்ட் பண்ணுவோமா? உடைய அன்பான அம்மாவும் வருங்கால மனைவியும் தான் இந்த சர்ப்ரைஸ்க்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. ரைட் ஓகே. உங்களோட அன்பான மனைவிக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஒரு கவிதை ஒன்று உங்களுக்கு ஒரு அழகிய கவிதை சொல்லியிருக்கிறா உங்களோட வைஃப். நீங்கள் ஒரு கவிதை சொல்லுங்கள் பாப்போம். திடீரெனுங்க வாரேன்னு. ரைட் ஓகே. என்ன சொல்லிக்கல விரும்புகிறீங்க? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதானா ஐயா? கடல் கடந்திருக்கிறாங்க, ஊர் கடந்திருக்கிறாங்க, உங்களுக்கு அழகான கவிதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அழகான கிஃப்டெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. வேறு ஒன்றுமே சொல்ல இல்லையா? ஒரு லவ் யூ இல்லையா உங்களோட வைஃபுக்கு? வைக்க போகிறீங்களா? வைக்க போகிறீங்களா? அப்போ அப்படின்னா சொல்லுங்கள் பாப்போம். ஓகே. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில், அதாவது இந்த ஃபோனில் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான்னு நினச்சிக்கொள்ளுங்க உங்களோட வருங்கால காதலி. ரைட். சில டைமில் பார்த்து கொண்டு இருப்பாவும். ஒரு லவ் யூ சொல்லுங்கள். வைக்கப்படுறீங்க. ரைட் ஓகே. மீண்டும் வீக்கே சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேக் கட் பண்ணுவோம். ஓகே. மறுவேடம் போடுது என் நாட்கள் தன்னாலே, ஆயுள்ரகை முழுவதுமாய் தேயும் முன்னாலே, ஆழம் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே. இந்த உலகம் துளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்த்தே.
வாசமே வா வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே தாரமே தாரமே வா எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா நீ நடக்கும் பொழுது நிழல் தரையில் படாது உன் நிழலை எனது உடல் நழுவ விடாது பேரழகின் மேலே ஒரு துரும்பும் தொடாது பிஞ்சு முகம் ஒரு நொடியும் வாடக்கூடாது உன்னை பார்த்திருப்பேன் விழிகள் மூடாது உன்னை தாண்டி எதுவும் தெரியக்கூடாது தாரமே தாரமே வா வாழ்வில் வாசமே வாசமே நீ தானே தாரமே தாரமே வா